அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் டெய்லி வாசிக்கிறீங்க? டெய்லி உண்மையா இருக்கு, ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடியே போய் ஏசப்பா இந்த 2-3 பேர்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்றாரு? ஆமீன், அவர் நடுவில் இருக்காரு, அவர் முன்னாடியே சொல்றது நான் வாசிக்கிற ஆண்டவரே அப்படி. உண்மை சொல்லுங்க, எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான். ஆமீன், அல்லேலூயா. ஆமீன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் ஆமீன் வேதத்தை வாசிக்காமல் ஆமீன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் தான் ஒரு மனிதனை சரியான பாதையிலே நடத்தும். வேதம் தான் ஒரு மனுஷனுடைய ஆமீன் நல்வழிப்படுத்துகிறது. வேதம் தான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல குற்றங்களையும் திருத்துவதற்கான ஆமீன் ஞானத்தை வேதத்திலே கற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார், அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆனா சில பேர் என்ன பண்றேன்னா ஆமீன் பாட்டு பாடுற வரைக்கும் இருப்பாங்க, சில பேர் காணிக்க போற வரைக்கும் இருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமீன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எஸ்கேப் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் வசனம் இன்னைக்கு பைபிள் வசனம் கிடையாது அப்படின்னா உடனே சில பேர்த்துக்கலாம் அப்பாடா இன்னைக்கு முடிஞ்சிரு போல இருக்குது சீக்கிரம் அப்படின்னு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமீன் இந்த பூமியில ஆமீன் வந்த புதுசுல ஆமீன் ஒருபோதும் அவர் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல. ஆமீன் எல்லாரையும் கூட்டமா உட்கார வச்சு ஆமீன் கைத்தட்டி பாட்டு பாடுங்கன்னு சொல்ல அவர் ஆமீன் கர்த்தருடைய வசனத்தை அவர் தெளிவாய் போதித்தார். நீ எப்படி வாழணும், நான் விரியன் பாம்பு குட்டிகளே என்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன் முட்டாள்களே என்று சொல்லி திட்டினார். ஆமீன் காரணம் என்னவென்று சொன்னால் அங்கிருந்து ஜனங்கள் அனைவரும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆமீன் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு அறிவுங்கிறது அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கும் ஆமீன் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஆமீன் தெளிவுகள் இருக்கிற ஒழிய அதுக்கு எப்படி போறங்கிற வழிகள் யாருக்கும் தெரியறது இல்லை. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆமீன் தசமபாகமோ அல்லது வெள்ளை உடைகளோ அல்லது சரியான நேரத்தில் சபைக்கு வருவதோ அல்லது சபையில ஆமீன் இருப்பதோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதால் மாத்திரமே ஆமீன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. தாவீது சொல்றார், இரவும் பகலும் நான் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறேன். 12 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்பெல்லாம் 12 மணி வரைக்கும் என்ன பண்றாங்க? ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. 12, 1 மணி, 2, 3. அல்லேலூயா. காலையில எந்திரிச்ச உடனே சில பேர்லாம் பார்த்தா 4 மணிக்கே ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றானா இல்ல பைபிள் வாசிக்கிறானா என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் அந்நேரத்துக்கே அவன் செல்போன் யூஸ் பண்ணிக்கிறான். அவன் அந்நேரத்துக்கு அவன் எல்லாவற்றிலும் அவனை முதல் ஜாமத்துல தேவனை தேடுறது இல்லை, ராஜாமங்கள்ல தேவனை தேடுறது இல்லை. தாவீது சொல்றாரு, என் படுக்கையில நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறான் ஆண்டவரே. நம்முடைய நினைப்பெல்லாம் என்ன இருக்கும்? நாளைக்கு வேற ஒரே ஆராதனைன்னு சொல்லி இருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு முடிப்பாங்க தெரியல, திருவிருந்து வேற இருக்குது, பிரைஸ் முடிப்பாங்க, கணக்கு வழக்குன்னு சொல்லி எப்ப முடிப்பாங்கன்னு தெரியலன்னு ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு குழப்பங்களோட வருகிற ஒழிய ஆமீன் தேவனோடு கூட பேசுவார் அவருடைய வார்த்தை மூலமாங்கிற எண்ணமே இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு வருவது எதுக்குன்னா ஆமீன் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்குங்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறதுக்கு தான் இங்க வர்றோம். ஆமீன் நம்முடைய ஆமீன் பெருமைகளையோ ஆமீன் நம்ம நல்லா பாடுவோங்கிறதையோ ஆமீன் நல்ல உடைகளை உடுத்திட்டு வர்றதை காண்பிப்பதற்காக அல்ல, அல்லது மற்றவர்கள் எப்படி வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக அல்ல, மாறாக ஆமீன் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட என்ன பேசுகிறது என்பதை கேட்பதற்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம்? எப்ப என்ன ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எண்ணம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார், 3 நாள் எவனுமே எந்திரிக்கல, ஒரு பையன் எந்திரிக்கல. ஆமீன் அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க மலையில, ஃபேன் இல்லைங்க, கரண்ட் இல்லைங்க அப்படின்னு எந்திரிச்சு போறக்கு எஸ்கேப் ஆகிறது தான் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கலன்னா உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குன்னு சொல்றேன். கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பாய் இருப்பீர்கள். வேதத்தை வாசிக்காத ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறார்கள். ஏன்னா அது வசனம் தான். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆமீன் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, பின்பு அது மாம்சமாகி பூமிக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இது என்னதுன்னா இதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பிரசங்கிக்கப்படும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் குத்தப்படும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உங்களை திருத்தணும்னு விரும்புகிறார்.
யோவான் ஸ்நானகன் ஒரு சதுசேயர்களும் பரிசேயர்களையும் பார்த்து ஆமென் அவர் பேசும் பொழுதெல்லாம் நிறைய ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ஆமென் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தயாரானார்கள். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள தெரியுமா? ஆமென் பாவத்திலே நுழைந்து கொண்டிருந்தவன் அது ஆமென் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பல். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வசனம் வருகிறது என்று சொன்னால், நான் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துகிறார், உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆமென் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் மீது மிகவும் நேசிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளைத்தான் பெத்தவங்க கண்டிக்க முடியும், ரோட்ல போறவங்களை கண்டிப்புமா? கண்டிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, பிள்ளைகள் என்னுடையது. கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார், இந்த பிள்ளைகள் என்னுடையது. ஆமென், நான் தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்கள் யாவும் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது ஆமென் தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால தயவு செய்து ஆமென் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வமாய் இருங்கள். ஆமென் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆமென் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பம் கர்த்தரிலே வளர ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி.